நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் சரிங்களா. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா, நீங்கள் கேட்ட கொஸ்டின் ஆன்சர் வீடியோ தான். ஏன் அப்படின்னா, நான் எல்லா கொஸ்டினுமே ஒரு நோட்டில் வந்து நான் எழுதி வச்சுட்டேன். ஸோ எதுவும் மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்றனால. ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்குமே ரிப்ளை இருக்குது. யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், எல்லார் பேரையுமே நான் சொல்லியிருப்பேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து சிஸ் பேட் கமாண்ட் வந்தால் மீனுக்குட்டி அவங்க சிஸ் பேட் கமாண்ட் வந்தால் ஹேட் ஆவீங்களா இல்லை ஃப்ரீயாக விட்டுருவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கமாண்ட் வந்தால் அதை நாங்கள் பெருசாகவே எடுத்துக்கவே மாட்டோம். என்னன்னா ஒரு எப்படி சொல்கிறது, நைமா உட்காரியா உட்காரு, இப்படி உட்காந்துக்கோ. இந்த பேட் கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளை கொஞ்சம் வளர்க்குறாங்க அப்படின்ட்டு அதை நம்ம ஃபீல் பண்ண மாட்டோம். அதை வந்து டெல் பண்ணிட்டு அடுத்த வேலை என்ன. எனக்கு வந்து வெளில யாரும் சொல்லிட்டா பரவாயில்ல, தெரிஞ்சவங்களே சொன்னா மட்டும் கொஞ்சம் ஹேட் ஆகும். ஐயோ கூட இருந்துட்டு இப்படி சொல்றாங்க. மித்தபடி தெரிஞ்சு எங்களுக்கு தெரிஞ்சுட்டா மட்டும்தான் கோவம் வரே தவிர, மித்தபடி யார் சொன்னாலும் இது பேசினா பேசிட்டு போறாங்கன்னா இவங்க தான் சொன்னாங்க, யார் என்ன பேசினா பேசிட்டு போட்டுமே. அப்படின்னா நாங்க எல்லாத்துக்குமே எல்லாரும் ரிப்ளை பண்ணிட்டே இருப்பாங்களே, ஏன் யூடியூபர்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ரிப்ளை பண்றது இல்ல, அவங்க அப்படித்தான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே. எப்படி சொல்றதுன்னா, அந்த கமெண்ட்ல வந்து நிறைய பேர் கம்பு சுத்துவாங்க. அதனால வந்து அதை நான் பெருசா எடுத்துக்க மாட்டோம். என்ன அதாவது சொல்லுங்க இந்த காலம் வாங்கி வளர்த்து விடுறாங்கன்னு நினைச்சிட்டு ஓகே அப்படின்ற மாதிரி. இப்போ வந்து அவங்கள எனக்கு ரொம்பவே பிடிக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இப்போ வந்து சில பேர் பார்க்குறாங்கன்னா டக்குன்னு தள்ளி விட்டு போயிடுவாங்க. ஆனால் பேட் கமெண்ட் பண்ணுறவங்க மட்டும் நின்று நம்மளுக்காக நின்று மிச்சம் வீடியோ பார்க்குறாங்களே, நம்ம வீடியோவை என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காகவே 10 தடவை பார்ப்பாங்க. அதனால எங்களுக்கு சந்தோஷம் தான். அவங்க வந்து எங்களை குறை சொல்கிறாங்களா, சரி ரைட்டு, அது வந்து நாங்கள் திருத்திக்குவோம். அவங்க வந்து அவங்களும் தப்பாக சொல்ல முடியாது, தப்பாக இருந்தால் சொல்லுவாங்க. அவங்க பேட் கமெண்ட் பண்ணுறாங்களா, இந்த காலம் வாங்கி இந்த காலம் விட்டுக்க மாட்டோம். அதை டெல் பண்ணிட்டு அடுத்த வேலை என்னமோ அது வந்து மறந்துடும். யூடியூப்ல இன்கம் வருதா சிஸ், நெக்ஸ்ட் பேபி பிளான் எப்போ அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் யூடியூப் பத்தி சொல்லுவோம். யூடியூப்ல வந்து நம்மளுக்கு இன்கம் வரல, இப்பதான் மானிடைசேஷன் பண்ணிருக்கோம், அப்ளை பண்ணிருக்கோம். உங்கள் ஆதரவால தான். இதுக்குன்னு ஒரு வீடியோ போடலாம், 50,000 சப்ஸ்கிரைபர் வரட்டும். அதுக்குன்னு தனியா நாங்க மானிடைசேஷன் அப்ளை பண்ணாம எல்லாமே சொல்றோம். நாங்க சின்ன சின்ன விஷயம் கூட இதுல யூடியூப்ல எங்களுக்கு நடக்கிறது வந்து நாங்க பெருசா அது ரொம்ப ஹாப்பியா தான். மித்தவங்களுக்கு எப்படியோ என்ன மானிடைசேஷன் அப்ளை பண்ணிருக்கோம் அப்படின்னு நினைப்பாங்க, எங்களுக்கு அப்படிலாம் இல்ல. அதுவே எங்களுக்கு ஹாப்பியா இருக்கிற மாதிரி இருக்கும். எங்களுக்கு வியூவர்ஸ் வந்ததே ஹாப்பியா இருக்கும் போது மானிடைசேஷன் இப்பதான் அப்ளை பண்ணிருக்கோம், நேத்து தான் அப்ளை பண்ணோம். சோ ஹாப்பியா இருக்கு, ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. அது எல்லாமே உங்களால அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மேடம் வந்து நோட் எடுத்துட்டு போய் படிக்க போயிருக்காங்கன்னு தெரியல. மேடம் மகி வாயா படிப்போம், காட்டு அம்மாக்கு காட்டு, அம்மாக்கு படிப்போம். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா நெக்ஸ்ட் சாரு பேபி. நெக்ஸ்ட் வந்து இது ரெண்டே கிளிஸ்ட் கொடுப்போம். அது நெக்ஸ்ட் பேபி பிளான் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இப்போதைக்கு இல்ல சிஸ், இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஒரு 5 நல்லா போயிட்டு இருக்கு, யாரும் திரும்ப கிளம்ப வேண்டாம் பாப்பலாம். அதுக்கப்புறம் சாரு மதி அண்ணா அண்ணி இப்போதைக்கு பேபிலாம் கிடையாது. அதுக்கப்புறம் என்னன்னா சாருமதி அண்ணா அண்ணி உங்க 2 பேரும் ஃபேமிலி பத்தி சொல்லுங்க. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா அதுக்கு ஒரு வீடியோவே போட்டுருவோம். ஓகேங்களா? லைஃப்ல மறக்கவே முடியாத ஒரு மூமெண்ட் இருக்கும்னா அது என்னன்னு சொல்லுங்க சிஸ். எங்களுக்கு மறக்க முடியாத தருணம்னா நாங்க மேரேஜ் பண்ணது. நான் வாழ்க்கையில அது வந்து எனக்கு மறக்கவே முடியல. ஏன் அப்படின்னா என்ன கருவா உனக்கு என்ன மறக்க முடியாத தருணம்னா அப்படின்னா தாலி கட்டு கல்யாணம் பண்ணாதுதான். ஏன் எனக்கு கேட்குறீங்கன்னா, ஏன் அதுக்கு என்ன கல்யாணம் பண்ணோன்னா ஏன் சந்தோஷம் அப்படிலாம் இல்லை. ஏன் அது மறக்க முடியாதுன்னா, நாங்கள் அடுத்த நாள் வந்து கல்யாணம் பண்ண அடுத்த நாளே நான் ஒர்க்குக்கு போயிட்டேன். அதனால தான் உங்களுக்கு மறக்க முடியாத நாள். ஏன்னா ரொம்ப ஃபீல் பண்ண நாள், ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்ட நாள் வந்து அன்னைக்கு தான். நானும் அடுத்த நாள் அழுதுட்டேன். ஏன்னா அதனால தான் என் சேனல் நேமே வந்து நான் மறக்க முடியாத அந்த நாள் வந்து 25ஆம் தேதி தான். நான் கல்யாணம் பண்ணது 24ஆம் தேதி. ஆனால் ஏன் யூடியூப்லேயே அந்த மறக்க முடியாமல் 25 அப்படின்னு வச்சுருக்கேன்னா, அது இன்னைக்கு இல்லைன்னா நான் என்றைக்குமே மறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ஃபீலிங் வந்து இன்னும் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமான ஃபீலிங். அதனால எனக்கு அதை மறக்கவே முடியாது. ஹாப்பியான மூமெண்ட் எப்படின்னு எனக்கு சொன்னால், நான் வந்து டேட்டு குத்தும் போது நான் மறக்க முடியாது. அது வந்து மறக்க முடியாது அப்படி நினைச்சேன்னா நான் இங்கிட்டு அப்புறம் இங்கிட்டு அப்படின்னு நான் வந்து ஜஸ்ட்ல குத்திருக்கேன்ல, அதனால சொல்றேன். நான்
யாரு ஏன்னா லவ் பண்றதுக்கு முன்னாடியே யாரும் குத்த மாட்டாங்களா அவ்வளவு கான்பிடென்ட்டா? குத்துவாங்க, ஒரு சில பொண்ணுங்க இருக்காங்க. ஸோ நான் அதனால எனக்கு மறக்க முடியாது. நான் நெக்ஸ்ட் வந்து அண்ணி உங்களுக்கு அம்மாவை பிடிக்குமா இல்ல அண்ணாவை பிடிக்குமா இல்ல பாப்பாவை பிடிக்குமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. எனக்கு 2 பேர்த்தையுமே பிடிக்கும். யாரை சொல்றதுன்னு தெரியல. எனக்கு கருவாவை பிடிக்காது அப்படின்னு சொல்ல மாட்டேன். கருவாவையும் பிடிக்கும், பாப்பாவையும் பிடிக்கும். பாப்பாவே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எப்படின்னா ஆனா அவங்க மகளத்தை சொல்லுவாங்க, ஆனா மகள் பிடிக்காது. எனக்கு வந்து பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் வந்து பாப்பா தான். ஏன்னா சுவாசண்டே பாப்பா மூஞ்சி மாறுது. எனக்கும் 2 பேர் தான் பிடிக்கும். சரிங்களா? அடுத்து ஸ்மைலி ஃபேஸ் 6923 அவங்க என்னங்க சொல்லியிருக்காங்க? அது லூஸ் மாதிரி எழுதிட்டேன். பிரதர் ஃபேமிலி சொல்லுங்க. என் ஃபேமிலியா? அதுக்கும் அதை சொல்லிட்டேன்னா அதுக்கு வந்து அவ்வளோதானா? சரி, அது ஒன்றும் சொல்லலை. கல்பனா சிஸ்டர் வந்து சும்மா ஹாய்னு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு ஹாய். எல்லா கமெண்ட்டுமே பண்ணுவீங்க, அதனால அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஹாய். திவ்யா அவங்க வந்து அக்கா என் நேம் சொல்லி ஒரு ஹாய் சொல்லுங்க அக்கா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. திவ்யா சிஸ்டர் ஹாய். திவ்யா தங்கச்சி ஹாய். அதுக்கப்புறம் ஜனனி அவங்க வந்து பாப்பா பர்த்டேக்கு அண்ணா ஃபேமிலி வரலையா? நம்ம வந்து இங்க வச்சிருந்தா அண்ணா ஃபேமிலிக்கே சொல்லியிருப்போம். நம்ம வந்து காரைக்குடியில வச்சிருந்தேன். எப்படி சொன்னா பர்த்டே இங்கே கொண்டாடினோம்னா இங்கே எல்லாரும் ஃபர்ஸ்ட் பர்த்டே வந்து எங்கள் அத்தை சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பர்த்டே எங்கள் ஊரில் கொண்டாடினீங்க, 2வது பர்த்டே வந்து எங்கள் ஊரில் கொண்டாடுங்க அப்படின்னு சொன்னனால சரி 2வது பர்த்டே வந்து அத்தை ஊருக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளான் பண்ணிட்டு நம்ம தான் கிராண்டா வச்சிருந்தா எல்லாத்தையும் கூட்டிக்கலாம். நம்ம கிராண்டா சிம்பிளா தான் வச்சிருந்தோம். அங்கேயுமே வந்து நிறைய பேர்லாம் வரல, கொஞ்சம் பேர் தான் வந்திருந்தாங்க. ஒரு 4 பேர்த்து சொல்லிட்டு அவ்வளோதான் பண்ணோம். அதனால யாரையும் இங்கே வீட்டில் எல்லாத்துக்கும் சாக்லேட் எல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் சிவங்கிக்கு போயிட்டோம். சரிங்களா? உங்க சிஸ்டர் ஃபுல் நேம் சொல்லுங்க. என் தங்கச்சி நேம் வந்து உங்க பேர் என்ன? தேவதர்ஷினி. அது மட்டும் பிரியதர்ஷினி. அவ்வளோ பிரியதர்ஷினி. உங்க சிஸ்டர் கிஃப்ட் என்ன கொடுத்தாங்க, என்ன பண்ணாங்க? அண்ணா நீங்க வந்து சிஸ்டரை பிராங்க் பண்ணுங்க அப்படின்னு ஜனனி சொல்லியிருக்காங்க. இந்த 3 கேள்வியுமே ஜனனி சிஸ்டர் தான் கேட்டிருந்தது. சரி, பிராங்க்லாம் நெக்ஸ்ட் வந்து பிராங்க் தான் பண்ணவே போறோம், அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. வந்து அவளை வீடியோலாம் முக்காவாசி வீடியோ வந்து பிராங்க் வீடியோ தான். ஏன்னா நிறைய பிளான் பண்ணிக்கிருக்கோம், நிறைய எலி வச்சுலாம் பண்ற நிலைமைலாம் ஆகி போச்சு. அதனால நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்காக மட்டுமே தான் வீடியோ சொன்னா பிராங்க் வீடியோ அப்படிங்கிற சேலஞ்ச் வீடியோலாம் போடுவோம். என்னென்ன சேலஞ்ச் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் அண்ணா பண்ணுவாங்க. நானா சொன்னா பண்ண மாட்டாரு. நீ திங்கிறதுக்காக தானே நீ சொல்ற அப்படின்னு கேட்பாரு கண்டிப்பா. அதனால நீங்க சொல்லுங்க, அவங்க பண்ணுவாங்க. எங்க சிஸ்டர் என்ன கிஃப்ட் கொடுத்தாங்க, நெக்ஸ்ட் இதுல எங்க சிஸ்டர் என்ன கிஃப்ட் கொடுத்தாங்கன்ட்டு ஒரு வீடியோவா போட்டுறேன். அதுக்கப்புறம் நீங்க யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து நான் கமெண்ட் பண்றேன். 2 இயர்ஸ் ஆச்சு. ஒரு பெரிய ஸ்டேஜுக்கு போனாலும் நீங்க இந்த மாதிரியே ரிப்ளை பண்ணுவீங்களா? கண்டிப்பா. அதெல்லாம் எப்படின்னா வந்து எப்பயுமே ஜனனி சிஸ்டர் வந்து நாங்க ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் வந்து எங்களை என்கரேஜ் பண்ணது அப்படின்னா நீங்க ஒரு ஆள் தான். அதனால ஒரு 4-5 பேர் இருக்காங்க. எப்படின்னா மீனுக்குட்டி, அப்புறம் நந்தினிலாம் முன்ன சிஸ்டர்லாம் இருந்தாங்க. புவனா, கல்பனா, அப்புறம் இந்த ஜோதி, அந்த ஜோதியா அவங்கள நிறைய பேரு சாரி. அப்புறம் அக்கா எனக்கு ஏன் பேர் சொல்லல அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. நிறைய பேர் மைண்ட்ல இருக்கிறது மட்டும் நோட் பண்ணி என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாங்களா, அதனால எங்களுக்கு அவங்களுக்கு எல்லாருக்குமே ரிப்ளை கொடுப்பேன். இப்பயுமே நீங்க வந்து கொஞ்சம் வேற எது மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டிருந்தீங்க. ஹாய் சிஸ்டர் சூப்பர் அப்படி சொல்லிட்டா விட்டுருவேன். யாரு கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா ஐயோ நம்ம ஆன்சர் பண்ணோம்னா ஆன்சர் பண்ணி விட்டுருவேன். கருவாக்கெல்லாம் தெரியாது, நானே பண்ணிருவேன். இதுல வந்து முழுக்க ஜனனி சிஸ்டர் தான் கொஞ்சம் நிறைய எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஸ்டார்டிங் ஒரு வீடியோ போட்டதுல இருந்து இன்ன வர எந்த வீடியோலயுமே கமெண்ட் இல்லாம இருக்காது, பண்ணிடுவாங்க. பாத்தீங்கன்னா போடுவான் அடுத்த செகண்ட் எப்படிதான் பாப்பாங்க. கல்பனா சிஸ்டரும் விடாம எல்லாத்துக்கும் நான் நிறைய சேனல்லையுமே பாத்திருக்கேன், அவங்க வந்து ரிப்ளை பண்ணிருப்பாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. இவ்வளவுதான் கேள்வி கேட்டிருந்தீங்க. ஸோ எல்லாத்துக்குமே நம்ம ஆன்சர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன வீடியோ போனான்னு சொல்லிட்டுனோ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். டாட்டா பை பை. வேற என்ன கேட்கணும்னு தோணுனாலும் கேட்டுக்கோங்க, கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சரி, பை ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.